பல வருடமாக சிஎஸ்கே அணிக்கு விளையாடி கொண்டிருந்த தீபக் சாகர் அவர்கள் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து மும்பைக்கு தாவிட்டாரு. மெகா ஏலம் நடைபெற்றது. மெகா ஏலத்துல நிறைய வீரர்கள் அணி மாறிட்டாங்க. இந்த நிலையில தீபக் சாகர் அவர்கள் தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணியில இடம்பெற்றுள்ளாரு. அப்போது அவர் பேட்டி கொடுக்கையில சென்னை அணியை அசிங்கப்படுத்தி பேசியது தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அதாவது சிஎஸ்கே அணியில தோனி மட்டும்தான் அனைத்தையுமே கட்டுப்படுத்துறாரு. ஆனா மும்பை இந்தியன்ஸ் அணியில கேப்டன் ஹர்திக் பாண்டியா, முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் மூத்த வீரர்கள் சூரியகுமார் யாதவ் மற்றும் ஜஸ்பிரீத் பும்ரா ஆகியோர் அணியை வழிநடத்துறாங்க. ஒரு டீமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதனை சுட்டிக்காட்டி சிஎஸ்கே ரசிகர்கள் தீபக் சாகர் சொன்னது சரியா அப்படின்னு விமர்சனமுமே பண்ணிட்டு இருக்காங்க. தற்போது சிஎஸ்கே அணியுடைய கேப்டனாக ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்காரு. அவருக்கு தோனி உதவி செய்தாலுமே பல முடிவுகள் ருத்ராஜ் கெய்க்வாட் தான் எடுக்கிறாரு. எனவே தீபக் சாகர் சொன்னதுல ருத்ராஜுக்கு அங்கு வேலை இல்லை அப்படின்றது போல ஒரு அர்த்தமும் இருக்கு. அதனை தான் ரசிகர்களுமே சுட்டி காட்டி விமர்சித்துட்டும் இருக்காங்க. இது மட்டும் இல்லாம சிஎஸ்கே அணி ஐபிஎல் தொடருக்கு எவ்வாறு தயாராகும் அப்படின்ற ரகசியத்தையுமே போட்டு கொடுத்திருக்காரு. அது பற்றி அவர் பேசும்பொழுது 2 அணிகளுமே ஐபிஎல் கோப்பையை வெல்ல வேண்டும் அப்படின்ற நினைப்புல தான் இருப்பாங்க. முதல் நாளே நாம ஐபிஎல் கோப்பையை வெல்ல வேண்டும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் சிஎஸ்கே உடன் இருக்கும் பொழுது பயிற்சி நிர்வாகம் என்ன ஐபிஎல் இறுதி போட்டியில இறுதி ஓவர்ல பந்து வீசுவதை போல பயிற்சி செய்யுமாறு சொல்லுவாங்க. அதே போல பேட்ஸ்மேன்களுமே இறுதி போட்டியுடைய இறுதி ஓவர்ல பேட்டிங் செய்வது போல பயிற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுடைய ஒட்டுமொத்த நோக்கமுமே கோப்பையை வெல்ல வேண்டும் அப்படின்றதாகத்தான் இருக்கும் அப்படின்னு தீபக் சாகர் அவர்கள் சிஎஸ்கே அணியில ரகசியமாக பேசும் வார்த்தைகளை கூட அசால்ட்டாக இன்டர்வியூல வெளியிட்டுறாரு. இதற்காக கடும் கோபத்துல சிஎஸ்கே அணி நிர்வாகம் இவர் மீது இருக்காங்க. கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்றது தெரியல. வெயிட் பண்ணியுமே பார்க்கலாம். இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.